ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ இந்த கிரேடில் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது, அந்த நான் அதில் பண்ண மிஸ்டேக் என்னங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட்ஸாக போட்டு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ நான் அதான் நம்ம இப்போ டுடே பார்க்க போகிறோம். ஸோ நான் இதில் ஃபிட் பண்ணியாச்சுங்க. இதில் என்ன ஒரு மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், ஒரு சைடு இருக்கிற ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த அந்த ப்ளூ கலர் எடுத்தால் தெரியும் உங்களுக்கு, லைட்டாக வந்து கீழே இறங்கின மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான பொசிஷனில் இந்த தொட்டில் வந்து இருக்க கிடையாதுங்க. அதில் பேபியை படுக்க வச்சா ஒரு சைடாக பேபி வந்து கிராஸாக வர்றாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி இதுக்காக நான் வாங்கி வச்சிருந்த மேட்ரஸ் எல்லாமே ரொம்ப தின்னாக இருக்கனால இதுக்கு செட் ஆகலைங்க. ஸோ இன்னொரு பெட்டு வாங்கி நான் ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு. தென் பேபியை படுக்க வச்சு பார்க்கும்போது சாய்வலாக இல்லை, ஈக்குவலாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இதில் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. நான் சொன்னாலே ஆல்ரெடி குழந்தைங்களுக்காக நம்ம ரொம்ப பார்த்து வாங்குகிற ஒரு விஷயம், கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தாலும் நமக்கு மனசு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இது நான் வந்து ஒரு ஷாப்பில் வாங்கினேன். நம்ம ஆன்லைனில் வாங்குறது அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு நான் தப்பாக நினச்சி டேரெக்டாக ஒரு ஷாப்பில், ஸோ கிட்ஸுக்குன்னு செப்பரேட்டாக இருக்கிற ஒரு ஷாப்பில் வாங்கினா தான் நமக்கு வந்து யூனிக்காகவும் இருக்கும், நல்ல பிராண்டடாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் போய் வாங்கினேங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய தப்பு, நான் பண்ண மிஸ்டேக். ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா, நாங்கள் கால் பண்ணி அந்த ஷாப்புக்கு கேட்டோம். நெக்ஸ்ட் டேவே நாங்கள் கேட்டோம். அவங்க வந்து ரிட்டன் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ரிட்டன்லாம் வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த கிரேடில் வாங்குறத வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சரி, ஃபைனலாக டேரெக்டாக போய் வாங்குறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற நினச்சி தான் நாங்கள் போய் ஷாப்பில் போய் வாங்கினேன். ஆனால் அது ரொம்ப தப்புன்னு நான் வந்து பின்னால் தான் யோசித்தேன். ஏன்னா அவங்க ரிட்டன் எடுத்துக்கவே அது கிடையாது. இதுவே நம்ம ஆன்லைனில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் ரீஃபண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது ஒன்று நமக்கு ஆப்ஷன் கிடச்சிருக்கும். ஸோ இங்கே எந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் டே நான் கால் பண்ணி கேட்டதுக்கு ரிட்டன் ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் பார்த்த ப்ரைஸை விட இதில் ப்ரைஸ் நான் டேரெக்டாக போய் வாங்கினது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம குழந்தைக்கு தானே வாங்குறோன்னு சொல்லி தான் நாங்கள் போய் வாங்கினோம். பெஸ்ட்டாக இருக்குன்னு போய் வாங்கினோம். அது இந்த அளவுக்கு ஒரு ஆன்லைனில் பார்த்ததை விட இந்த அளவுக்கு ஒரு இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி, ஃபைனலாக இந்த பெட்டை வச்சு ஓகேவாக ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த பெட்டை வச்சு ஈக்குவல் ஆன பிறகு தான் எனக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்தது. இதிலேருந்தே நான் ஒரு டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ பேபிக்கு இனி என்ன ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி ரிவ்யூஸ் பார்த்து நம்ம அதிலே கூட வாங்கிடலாம். இனி இந்த மாதிரி ஷாப்புக்கு போய் எந்த திங்ஸும் வாங்கக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மூவியில் சொல்கிற டைலாக் மாதிரி நம்ம வந்து ஷாப்பில் போய் வாங்க நல்லாயிருக்கும்னு நினச்சி நம்பி நல்ல பெரிய பெரிய ஷாப்புக்கு போகிறோம். பட் அங்கே இருக்கிற ப்ராடக்ட் வந்து அந்தளவு குவாலிட்டி சரியில்லை. ஆனால் அமௌண்ட் நல்லா வச்சு நம்மக்கிட்ட வாங்கிடுறாங்க. இதுக்கு நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாமே. ஸோ அதனால் இந்த கிரேடில் விஷயத்தில் நான் பர்சனலாக அஃபெக்ட் ஆனதுனால என்னோடய மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சுன்னு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் வாங்கின ஷாப்பில் ஒரு சிலது நல்லாவும் இருந்திருக்கலாம், ஒரு சிலது என்ன மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால தாங்க நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்கின ப்ராடக்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா நம்ம மைண்ட் செட் கண்டிப்பாக நமக்கு சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.